அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏதோ ஒரு லட்சியம் உண்டு. பறவைக்கு இறை தேடுவது லட்சியம், நீருக்கு கடலில் சேர்வது லட்சியம், மீனுக்கு நீந்துவது லட்சியம், மானுக்கு ஓடுவது லட்சியம். ஆனால் மனிதனுக்கு வரலாற்றில் இடம்பெறுவதே லட்சியம் என உறக்கச் சொன்ன உந்து சக்தி நாயகன்தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள் என்கிற கட்டளை குரலை இளைஞர்களை நோக்கி பாய்ச்சுகிறார் அவர். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள் என்கிறார் கியூப புரட்சியாளன் சே குவேரா. அந்த வகையில் ஐயா அப்துல் கலாம் இளைஞர்களை நோக்கி ஒரு அறைகூவல் விடுக்கிறார். என்னிடம் 10 இளைஞர்களை தாருங்கள், உலகின் ஆகச் சிறந்த தேசமாக இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று 75 கோடி இளைஞர்களை நோக்கி தனது லட்சியத்தை முன்வைக்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். தனது நாட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இளைஞர்கள் தான். இதை ஒவ்வொரு குடிமகனும் உணர்வது அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்குகிறது. தாய்க்கு சமமானது தாய் நாடு, இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தாய் நாடே தன் வீடு என்ற வாழ்ந்த பெருந்தகை ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவர் தனது லட்சியத்தை நிறைவேற்ற சென்றது தலைவர்களிடம் அல்ல, கவிஞர்களிடம் அல்ல, பணக்காரர்களிடமும் அல்ல. அவர் சென்றது என்னை போன்ற மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் தான். கனவு காண்பவர்கள் தோற்பதில்லை, கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள் என்று வாழ்க்கையை பற்றி கனவு காண சொன்ன பேராற்றல் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அழகை பற்றி கனவு காணாதீர், அது உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிவிடும். வாழ்க்கையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கிவிடும் என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். ஒவ்வொரு இளைஞனும் நினைவில் வைத்துக்கொள்ள ஒரு முக்கியமான விஷயம், அது லட்சியத்தின் பாதையில் செல்லக்கூடியதாகவே இருக்க வேண்டும். இதுவே அதன் பொருள். கனவு காண சொன்ன கனவு நாயகனின் லட்சியத்தை நிறைவேற்ற, நமது லட்சியத்தை நிறைவேற்ற கனவு காணுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.